ஹலோ கைஸ், நான் உங்கள் பிஜே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பல்லாவரத்தில் இருக்கோங்க. இந்த பல்லாவரத்துக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னா, பல்லாவரம் சந்தை பார்க்குறதுக்காக தான் வந்தோம். அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த சந்தைக்கு போயிட்டு அந்த சந்தை எப்படி இருக்குது, அந்த சந்தையில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சென்னைகளில் இருக்கிற சந்தைகளில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான சந்தை அப்படின்னா அது இந்த பல்லாவரம் சந்தை தான். இந்த சந்தை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்கும், ஆனால் இங்கே எல்லாமே கிடைக்கும். இந்த சந்தையில் நம்ம முதல்ல பேர்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர்ட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதில் ரொம்ப கலரான கிளிகள் எல்லாம் இருக்குது. நம்ம இந்த கிளிகள் எல்லாம் வெளியே எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அது எல்லாமே இங்கே ஒரே இடத்துல பார்க்கலாம். இந்த கிளிகள் எல்லாமே, இந்த பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் ரேட்டு மட்டும் பார்த்து பேசி வாங்கிக்கணும். இந்த பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கூண்டுகளும் இருக்குது பாருங்க. சின்ன கூண்டுலேருந்து பெரிய கூண்டு வரைக்கும் நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அப்படிப்பட்ட கூண்டுகள் எல்லாமே இங்கே இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போய் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பாருங்கள், இங்கேயும் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பேர்ட்ஸ் கடைகளை நிறைய இருக்குது. அதுலேயும் விதவிதமான பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எங்கேருந்து கொண்டு வராங்கன்னே தெரியல. அப்படியே இங்கே பாருங்கள் கலர் கோழி குஞ்சுகள். இந்த கோழி குஞ்சுகளை சின்ன வயசில் பார்த்துருக்கேன். திருப்பி இப்போ தான் இங்கே தான் பார்க்குறேன். இந்த கோழி குஞ்சுகளை வாங்குறத விட இதை காக்கா கிட்டேருந்து காப்பாற்றுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய புறாக்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள். இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புறாக்கள் எல்லாம் இருக்குது. ஒரு போர்டும் வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஜூவில் தான் பார்த்துருப்போம். திருப்பி இங்கே தான் வந்து பார்க்குறேன்னு. இதெல்லாம் நம்ம பொது இடங்களில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஆனால் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அதுவும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்குது. நீங்கள் பாருங்கள் பஞ்சவர்ண கிளியை கூண்டுக்கு வெளியே விட்டுருக்காங்க. ஏதோ சாப்பிட்னு இருக்குது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது நார்மல் கிளிகள் தான். இந்த கிளிகளை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் அங்கங்கே. அப்படியே கீழே பார்த்தோன்னா முயல் குட்டிகள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டி முயல்கள் எல்லாம் இருக்குது. எல்லாமே தூங்கிட்டுருக்கு. அப்படியே டயர்டில் இருக்குது போல் இருந்து கூண்டுக்குள்ளேயே. இங்கே பாருங்கள் நம்ம கோழி கடையில் இருக்கிற கோழி எல்லாமே இருக்குது இங்கே. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வாத்தோ இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த கிளி மட்டும் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தோன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு கூண்டுக்குள்ளே தனித்தனியாக வச்சுருக்காங்க. இதுலேயும் நிறைய விதமான லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரே இடத்துல எனக்கு வந்து இந்த சந்தைக்கு வந்த மாதிரி தெரியல. ஏதோ ஒரு ஜூக்குள்ளே வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறப்போ அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஒரு பேர்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுது. இதை பாருங்கள், எல்லாமே சூப்பராக ரியாக்ட் பண்ணுது. எல்லாமே ஒரே ஆக்டிவாக இருக்குது. அதனால தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதை பார்க்குறதுக்கு. நீங்கள் பாருங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே ஏதோ இருக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்த்தா குட்டி குட்டி எலிகள் இருக்குது. இதில் எலிகளையுமா யாராவது வாங்குவாங்க. எதுக்காக வாங்குவாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ எலிகள் இங்கே வளர்க்குறாங்க பாருங்கள். எல்லாமே குட்டி குட்டி எலிகள். ஆனால் இது யார் வாங்குவாங்க, எதுக்காக வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரியல. இங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பேர்ட்ஸோட நேம் தான் நம்மளுக்கு தெரியல. ஆனால் பார்க்க எல்லாமே க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் குட்டி நாய் குட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னடா வான்கோழி எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் யாருங்க வாங்குவாங்க? ஆனால் வச்சுருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க வாங்குவாங்க. ஆனால் எதுக்காக வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்னென்னலாம் இருக்குமோ இன்னும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன். இங்கே பாருங்கள் வாத்தெல்லாம் இருக்குது, சேவல் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் குட்டி குட்டி வாத்து. இங்கே பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த வாத்தெல்லாம், குட்டி குட்டி வாத்தெல்லாம். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா ஆடெல்லாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஆடு இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த ஆடெல்லாம் வாங்குறது நம்ம காமன் தான், நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் இந்த வான்கோழி யார் வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது இந்த சந்தையில் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் முயல் குட்டிகள் எல்லாம் கூண்டுக்கு வெளியே போட்டிருக்காங்க. ஆனால் எல்லா முயல் குட்டிகளுமே அப்படியே நடுங்குது. கூண்டுக்கு வெளியே போட்டதால நடுங்குதா இல்லை குளிர்தா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் எல்லாமே நடுங்கிட்டு இருக்கு. ஆனால் பார்க்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த முயல் குட்டிகளை. அப்படியே இங்கே பார்த்தோன்னா இங்கே சின்ன வான்கோழியா இது? அப்படி தான் நினைக்கிறேன், வான்கோழி தான். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்களா சின்ன சின்ன கோழிகள், கலர் கோழி. நிறைய இடத்துல இந்த கலர் கோழிகள் இங்கே விற்கிறாங்க இந்த சந்தையில். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நார்மல் கோழியை விட இந்த கலர் கோழி பார்க்குறது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் 3 வித்தியாசமான நாய்க்குட்டி இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்களேன், சின்னது. ஆனால் ஒரு நாய்க்குட்டியே 7,000 8,000ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் முன்னாடி பார்த்த நாய்க்குட்டியை விட கொஞ்சம் பெரிய நாய்க்குட்டிகள் இங்கே இருக்குது. கை வச்சா உள்ள கடிச்சிடும் போல். ஆனால் பார்க்க க்யூட்டாக இருக்குது. இது எல்லாமே ஒரே இனத்தை சேர்ந்த நாய்க்குட்டிகள். இது எல்லாமே ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் விற்றுட்ருக்காங்க இங்கே நாய்க்குட்டிகளை. நம்ம தான் பார்த்து பேசி வாங்கிக்கணும். அப்படியே இங்கே பார்த்தோன்னா இந்த நாய்க்குட்டிகள் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எல்லாமே குட்டி குட்டி நாய். எவ்வளோ ஸ்மூத் அண்ட் க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். பார்க்க ஒன்றுமே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் பூனை குட்டி தூங்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பூனையை பார்த்தா நம்ம நார்மல் இனத்தை சேர்ந்த பூனை மாதிரி தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப கோவக்கார பூனை போல் அழகாக அப்படியே தூங்கிட்டு இருக்கு. ஏய் பூனை எந்திரி.
அப்படியே லேசாக கண்ணை காட்டி மட்டும் பார்க்குறாரு. நானே டயர்டில் படுத்துன்னு இருக்கேன், நீ ஏன்டா வெறுப்பேத்துற அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டிக்கிட்டு இருக்கு போல இந்த பூனை. அடுத்ததா அப்படியே இங்கே பார்த்தோன்னா இங்கே நிறைய பாத்திரங்கள்லாம் இருக்குது. மிக்சி ஜாரு, பிளேட்டு, கிண்ணம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வைரெல்லாம் இருக்குது. அப்படியே நிறைய துணியெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே ஃபஸ்ட் ஹேண்டு செகண்ட் ஹேண்டு ரெண்டுமே கலந்துருக்கு. இதை நம்ம தான் பார்த்து வாங்கணும். சிலதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். சிலதெல்லாம் பார்க்கும்போது செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லி தெரியாது. அதை நம்ம பார்த்து செக் பண்ணி தான் வாங்கிக்கணும். இங்கே பாருங்கள், குட்டி பைக் எல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்தாலே செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுது. இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எல்லாமே உடஞ்சி பாதி பாதியாக இருக்குது. இந்த துணியெல்லாம் பார்க்குறதுக்கும் அப்படியே தான் இருக்குது, செகண்ட் ஹேண்ட் மாதிரி தான் இருக்குது, ஃபஸ்ட் ஹேண்ட் மாதிரி தெரியல. அதனால் நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து வாங்கணும். ஆனால் நிறைய துணிகள் இங்கே இருக்குது பாருங்கள், எல்லாமே இருக்குது போல். இங்கே பாருங்கள், இங்கே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதுவுமே எல்லாமே செகண்ட் ஹேண்ட் மட்டும்தான். பாருங்கள் எவ்வளோ மிக்சி எல்லாமே இருக்குது, வாட்சு, பென்னு அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ செகண்ட் ஹேண்ட் பொருட்களை அப்படியே ஒன்றா குவிச்சு வச்சுருக்காங்க. இதில் பார்த்தோன்னா நிறைய கீபோர்டு, வைஃபை, ரூட்டர், ரிமோட்டு இது எல்லாமே தான் நிறைய இருக்குது. செட்டப் பாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தோன்னா குட்டி குட்டி ஃபோன் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே செகண்ட் ஹேண்டு தான். இங்கே பார்த்தீங்களா சார்ஜரோட அடாப்டர், எவ்வளோ சார்ஜர் அடாப்டர் இருக்குது. இங்கே பழைய லேப்டாப்பும் விற்கிறாங்க பாருங்கள். ஆனால் இது எல்லாத்தையுமே இங்கே இருக்கும்போது நம்ம செக் பண்ணி வாங்கிட்டு போகிறது நல்லது. ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் நம்மளுக்கு இங்கே கொடுப்பாங்க. அதனால தான் எல்லாருமே இந்த சந்தைக்கு வருவாங்க, கம்மி விலையில் வாங்குறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயும் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸை பார்க்கலாம். ஆனால் நிறைய விதமான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நம்ம சென்னையில் ஒரு இடத்துல ஒரு பொருள் தேடுறோம், அந்த பொருள் அங்கே கிடைக்கலன்னா கண்டிப்பாக இந்த சந்தையில் கிடைக்கும். அது ஃபஸ்ட் ஹேண்டாக கிடைக்கலாம், இல்லைனா செகண்ட் ஹேண்டாக கிடைக்கலாம். ஆனால் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபோனு, லேப்டாப்பு, டேப் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கீங்க. நம்ம யாராவது புது ஃபோன் வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், செகண்ட் ஹேண்ட் ஃபோன் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து தாராளமாக வாங்கலாம். ஆனால் செக் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கோங்க. அப்படியே இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு பழைய கிரைண்டர் இருக்குது, செகண்ட் ஹேண்ட் கிரைண்டர் இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய தவா, டிவிடி பிளேயர்லாம் இருக்குது. டிவிடி பிளேயர் இப்போ யாரா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி பழைய ஃபேனு, ஸ்விட்ச் பாக்ஸு, சில புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வெயிட் மிஷின் எல்லாம் இருக்குது. இந்த கடைகளெல்லாம் வெயிட் போடுவாங்களா, அந்த மிஷின் எல்லாமே இருக்குது. ஸ்பீக்கர் பாக்ஸு, ஹோம் தியேட்டரோட ஸ்பீக்கர்ஸு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே டூல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே இது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை போல், எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் இவ்வளோ விதமான தவாகள்லாம் இருக்குது, தோசை தவா. ஆனால் இது எல்லாமே புதுசு மாதிரி தான் தெரியுது, ஃபஸ்ட் ஹேண்டு தான் போல், பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். இங்கே பார்த்தோன்னா இங்கே ஃபிஷ்ஷிங்க்கு தேவைப்படுற நிறைய பொருட்கள் இங்கே இருக்குது. இது தனியாக ஃபிஷ்ஷிங்காகவே இந்த கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சின்ன கடையை. ஆனால் இந்த சின்ன கடையில் ஃபிஷ்ஷிங்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குது. எவ்வளோ பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் வித்தியாசமான கொக்கியெல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஃபஸ்ட் ஹேண்டு தான், செகண்ட் ஹேண்ட் இல்லை. ஃபிஷ்ஷிங் பண்ணுறது பிடிக்கும்னா நீங்களும் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் இங்கே பார்த்தோன்னா நிறைய சைக்கிள் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த சைக்கிள் எல்லாமே கீர் சைக்கிள் தான். அதை அப்படியே நம்ம பார்த்து பேசி ரொம்ப கம்மியான விலைக்கு நம்ம வாங்கலாம். நம்ம வெளியே ஒரு பெரிய கடையில் வாங்குகிற விலையை விட இங்கே நம்ம வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த சந்தைக்கு ஃப்ரைடே ஒரு நாள் மட்டும் லட்சக்கணக்கான பேர் வந்து எல்லா பொருட்களையுமே வாங்கிட்டு போவாங்க. அடுத்ததான் இங்கே பார்த்தோன்னா இங்கே நிறைய விதமான காயின்ஸ் எல்லாம் இருக்குது. அடே நம்ம இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற காயின்ஸும் இங்கே இருக்குது. நிறைய விதமான காயின்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்மளுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு காயின்ஸ் இருக்கீங்க. ஒரு காயினும் வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 5 பைசா 10 பைசாலேருந்து பார்த்துருப்போம், அதுக்கும் முன்னாடி யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. சில காயின்ஸ்லாம் பார்த்தோன்னா சிலரோட உருவத்தை அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்போது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க போல் அந்த காயின்ஸை. இப்படி இந்த காயின்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த காயின்ஸையும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் காயினா, இப்படியெல்லாம் காயின் இருந்திருக்கா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இங்கே நிறைய வித்தியாசமான காயின் எல்லாமே இருக்குது. அடுத்ததாக அப்படியே பக்கத்துலேயே பார்த்தோன்னா இங்கே நிறைய விதமான நோட்டுகள் இருக்குது பாருங்கள். நம்ம பார்த்தது 1 ரூபாய் நோட்லேருந்து பார்த்துருப்போம். ஆனால் இங்கே 1 ரூபாய் நோட்டுக்கு முன்னாடி இருந்த நோட்டு எல்லாமே இருக்குது. பழைய 500 ரூபாய் நோட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். இவ்வளோ நோட்டை எங்கேருந்து இவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு பணத்தையும் நம்ம பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறோம். இங்கே சின்ன சின்ன பொருள் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு நினச்சா அப்படி இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான், எல்லாமே புதுசாக இருக்குது. நம்ம நார்மலாக ஷோரூமில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இதையுமே நம்ம செக் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு போனோம். ஏன்னா எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே சந்தை அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே செக் பண்ண முடியுமா செக் பண்ண முடியாதான்னு தெரியாது. அதனால் நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போகிறது நல்லது. அப்படியே இங்கே பார்த்தோன்னா எது எடுத்தாலும் 15 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாமே கிச்சன் திங்ஸ்.
இந்த கிச்சன் திங்ஸ் எல்லாமே எது எடுத்தாலும் 15 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், இங்கேயும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லா கடையிலுமே இந்த சந்தையில் இருக்குங்க. 5 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் இருக்கிற பொருட்கள் எல்லாமே இந்த ஒரே பல்லாவரம் சந்தையில் கிடைக்கும். சந்தைக்கு நம்ம ஒன்று வாங்க வந்து இன்னொன்று என்ன வாங்கணும் அப்படின்னு மறந்துட்டா கூட அடுத்த கடையை பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். ஏன்னா எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குது. நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் இங்கே பாருங்கள், சோப்பு, சோஃபா ஆயில், சர்ஃப் அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இங்கே ஒரு அக்வாரியமும் இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி அக்வாரியம் இருக்குது. இந்த அக்வாரியமில் என்ன அழகு அப்படின்னா இந்த மீன்கள் எல்லாத்தையுமே இந்த கவரில் அப்படியே ஒரு பேக் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே நம்ம கொண்டு போயிடலாம் வீட்டுக்கு. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த பேக் பண்ணியிருக்கிறது. இந்த பேக் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு வாங்கணும்னு தோணுது. இங்கே பார்த்தோன்னா ஒரு மீனையும் அப்படியே குட்டி குட்டி இந்த பவுலில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பவுலில் ஒரே ஒரு மீன் தான் இருக்குது. இந்த பவுலையே அப்படியே நம்ம வாங்கிட்டு போயிடலாம் போல். ஆனால் இந்த பவுலில் இருக்கிற இந்த மீனை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப நாள் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா சின்ன பவுலாக இருக்குது, அதில் மீன் கரெக்டாக இருக்குது அந்த சைஸுக்கு. அதனால் ரொம்ப நாள் உயிரோடு இருக்குமா அப்படின்னு சொல்லி டவுட்டு தான். வேணும்னா நம்ம இங்கே மீனை வாங்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மீன் தொட்டியில் இந்த மீனை போட்டு வளர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி கவரில் பேக் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக. அப்படியே இந்த கவரோடு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா ட்ராவலிங் பேக், ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பேக்கும் இந்த ஒரே கடையில் இருக்குது பாருங்கள். எல்லாமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது. பார்க்க எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான். அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா ஸ்லிப்பர்ஸ், நிறைய விதமான ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், மேட்டெல்லாம் இருக்குது, நிறைய விதமான மேட்டெல்லாம் இருக்குது. அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களும் இங்கே இருக்குது, நம்மளுக்கு தேவையான பொருட்களும் இங்கே இருக்குது. எல்லா விதமான பொருட்களும் இந்த ஒரே இடத்துல இந்த ஒரே சந்தையில் இருக்குது. அடுத்ததான் இங்கே பார்த்தோன்னா இங்கே நிறைய விதமான சிற்பங்கள் இருக்குது பாருங்கள். எல்லா கடவுளோட சிற்பங்களும் இங்கே இருக்குது. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பழைய சிற்பங்கள் மாதிரி தெரியுது. அது அப்படியே புதுசாக பட்டி டிங்கரிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் எல்லா கடவுளோட சிற்பங்களும் இங்கே இருக்குது. அடுத்ததான் இங்கே பார்த்தோன்னா இங்கே நிறைய அப்பளம், முறுக்கு, மிச்சர், கடுகு, உளுத்தம்பருப்பு, அந்த பருப்பு, இந்த பருப்பு அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கே இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் காய்கறி கடைகளும் இங்கே நிறைய இருக்குது. அப்படியே ஒரு மார்க்கெட்டையே இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதில் நம்மளுக்கு எல்லா விதமான சமையலுக்கு தேவைப்படுற பொருட்களும் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஷூ டைப்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ஷூ எல்லாம் சில ஷூ நம்ம வேறு எங்கேயுமே தேடினாலும் கிடைக்காத ஷூ எல்லாம் இங்கே நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஏன்னா 1 இல்லை 2 இல்லை நிறைய கடைகள் இருக்குது, அதனால் ஈஸியாக கிடைச்சிரும். அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா ஹெல்மெட் எல்லாம் இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே ஹெல்மெட், நிறைய விதமான ஹெல்மெட் இந்த ஒரே இடத்துல இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக வாங்கலாம் நம்ம இந்த சந்தைக்கு வந்தோன்னா. அதுக்கு தான் இந்த சந்தைக்கு எல்லாருமே வருவாங்க. ஆனால் இந்த சந்தையை ஏன் அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இங்கே பாருங்கள், இந்த கடைகளை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால தான் முன்னாடி சொன்னேன், நம்ம ஏதாவது வாங்க மறந்துட்டோன்னா கூட அடுத்த கடையை பார்த்தோன்னா அது நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி தான் இங்கே செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எதையுமே மறக்க மாட்டோம். ஒருவேளை மறந்தாலும் டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அதனால் நம்ம இந்த சந்தையில் எல்லாமே மறக்காமல் வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி பொருட்களை வாங்குறது எல்லாருமே அவங்கவுங்க ஏரியாவிலே வாங்கிப்பாங்க. இந்த பல்லாவரம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சந்தைக்கு வருவாங்க. ஏதாவது நம்மளுக்கு வெளி இடத்துல கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் எல்லாருமே இந்த சந்தைக்கு வருவாங்க. இந்த சந்தையில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பொம்மைகள் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கிட்டு போயிடலாம். நம்ம வெளியே 500 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பொருள் 2 பொருள் வாங்குறத விட இங்கே அதே 500 ரூபாய்க்கு ஒரு 4-5 பொருளை வாங்கிட்டு நம்ம போகலாம். அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா பூக்கள், செடிகள், பூந்தொட்டிகள் அப்படின்னு வாங்குறதுக்கு இங்கே ஒரு தனி ஸ்ட்ரீட்டே இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இந்த பூச்செடி கடைகள் தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம கரெக்டாக எங்கே போகணுமோ அங்கே ஈஸியாக போய் ரீச் ஆகி அது மட்டும் வாங்கிடலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் சேல் பண்ணுறாங்க. இது வந்து வெளியே பார்த்தோன்னா 1000 ரூபாய் இருக்கிற இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இங்கே பார்த்தோன்னா 670, 570 அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணி தராங்க. நீங்கள் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணனாலும் இங்கே வந்து பண்ணிக்கலாம். இப்படி 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 1000க்கும் மேலே இங்கே நிறைய கடைகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு போகும் போல் இந்த கடைகளோட அந்த எண்டு அந்த அளவுக்கு கடைகள் இருக்குது. அப்படி சின்ன ஒரு கேப் கூட இல்லாமல் எல்லா இடத்துலையுமே எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த கடைகள் மட்டும்தான் தெரியும். இது வரைக்கும் நீங்கள் இந்த பல்லாவரம் சந்தைக்கு வரலைன்னா கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ஈஸியாக கம்மியான விலையில் வாங்கிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சந்தைக்கு வந்திருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் இந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.